பயம் என்றால் என்ன? வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் சென்றால் பயம் ஏற்படுகிறது. இன்பத்தை அனுபவித்துவிட்டு துன்பம் அடைந்தால் பயம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பயம் ஏற்படும்போது பணம் தடுமாறுகிறது. உடலிலும் படபடப்பு, மயக்க உணர்வு ஆகியவை ஏற்படுகிறது. ஓம் உயிர் கடந்து நிற்பவரே உயிர் கொடுப்பாய். இந்த எளிய மந்திரத்தை காலை 16 முறையும் மாலை 16 முறையும் சொல்லி வர நம் மனதில் ஏற்படும் பயம் போய் நம்பிக்கை ஏற்படுகிறது. பயம் என்றால் என்ன? நாம் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் நன்றாய் நடைபெறுமா, அந்த செயல் முழுவதும் வெற்றியை கொடுக்குமா என்று நம் மனத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் செயல்படுவது பயத்துக்கு காரணமாக அமைகிறது. நம் மனத்தை ஒருமுகப்படுத்தி எடுத்த காரியம் வெற்றியடையும் என்ற நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்யும்போது அந்த பயம் போய்விடுகிறது. வேலை தேடி செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று விடுவோமா என்ற பயம் கொள்கிறோம். அப்படி சரியான நேரத்துக்கு சென்ற பிறகு நேர்முகத் தேர்வில் தேறி விடுவோமா என்ற பயம் ஏற்படுகிறது. ஒரு வழியாக நேர்முகத் தேர்வு முடிந்து வெளிவந்ததும் நிம்மதி ஏற்படுகிறது. பிறகு எப்போது வேலைக்கு கூப்பிடுவார்கள் என்ற பயம் ஏற்படுகிறது. இது எல்லாமே நம் மீது சரியானபடி நம்பிக்கை வைக்காது தெளிவுபடுத்துகிறது. சரியாக நம்பும்போது பயம் போய்விடுகிறது. இந்த மந்திரத்தின் விளக்கம் என்ன என்று பார்ப்போம். எல்லா உயிர்களையும் கடந்து நிற்பவர் கடவுள். அவர்தான் நமக்கு உயிரையும் கொடுக்க வேண்டும். நாம் வேண்டியபடி நமக்கு அவர் உயிரை கொடுத்து நம் உயிரை காப்பாற்றினாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று. ஆகவே நம் உயிரை காக்கும் கடவுள் அந்த உயிரை தாங்குவதற்கு உடலையும் நல்லபடியாக பார்த்து கொள்வார். அந்த உடல் தங்குவதற்கும் வாழ்வதற்கும் இருப்பிடமாகிய வீடு, வாகனம் போன்ற சொத்துக்களையும் அவர் கொடுப்பார். ஆகவே உயிர் கடந்து நிற்பவரே உயிர் கொடுப்பாய் என்ற மந்திரத்தை காலை 16 முறை மாலை 16 முறை சொல்லுங்கள். நமக்கு ஏற்படும் பயம் போய் நிம்மதி கிடைக்கும். ஜோதிட விவரங்களுக்கு அணுகவும். மணி ஜோதிட நிலையம், மதுரை. நம்பர் 90 476 49 174.